இன்றைக்கி ஒரு சின்ன பர்ச்சேஸ் வீடியோ தான். பெரிய பெரிய கடைகளுக்கு போய் எடுக்கிறதுக்காட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் போய் எடுக்கிறதும் பொருள் துணி வந்து நல்லா தான் இருக்கும். பெரிய கடைகளுக்கு போய் எடுத்தோனாலுமே அவன் போடுற அந்த அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுக்கு, லைட்டுக்கு, ஏசிக்கு, எக்ஸலைட்டருக்கு எல்லா சார்ஜும் நம்ம எடுக்கிற ஒரு சின்ன கர்ச்சீஃபோ ஒரு ட்ரெஸ்ஸோ அது மேலே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தானே சின்ன சின்ன இன்னர் வேர்ட்ஸ்லாம் சும்மா அப்படியே வெளியிலே எடுத்துக்கிறது தான் நல்லா தான் இருக்கும். குவாலிட்டியாக அழகாக 1 இயர் உழைச்சாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புதுசாக எடுத்து போட்டுக்கிறலாம்னு சொல்லிட்டு தான் பாப்பாக்கும் தம்பிக்கும் இன்னர் வேர்ட்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வந்திருந்தேன். இங்கே போனாலே நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, புதுமண்டபம் சைடு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, மீனாட்சி அம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். மெயினாக பாப்பாக்கும் தம்பிக்கும் வாங்கிட்டு வெளியில் ஒரு வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு இந்த லாஸ்ட்லேருந்து ஃபுல்லாக அப்படியே வேடிக்கை பார்த்து நடந்துகிட்டே இருப்போம். இதில் எனக்கு என்ன தேவை, பாப்பாக்கு தம்பிக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னொரு முக்கியமான வேலையாகவும் எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு கேட்டால் புக் ஸ்டால் போயிருந்தோம். ரொம்ப ரேர் தான். நான் எனக்கு ஏதாச்சும் புக்கு படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஆடியோ புக் மாதிரி கேட்டு போயிடுவேன். உட்காந்து புக்கு படிக்கிறதுலாம் எனக்கு நேரமும் இல்லை, புக்கு படிக்கிறதுக்கு மைண்டும் இல்லை. ஆனால் என் வீட்டுக்காருக்கு அதிசயமாக புக்கு படிக்கணும், நம்ம படித்தா பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் வரும், ஸ்க்ரீன் டைம் ஓரளவுக்கு ஃபோன் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு புக் ஸ்டாலுக்கு போயிருந்தோம். ஆனால் அவர் தேடி போனதோ வேறு புக்கு. ஆனால் நாங்களும் அந்த புக் ஸ்டால் ஃபுல்லாக தேடிட்டோம். அந்த புக்கு இல்லை. அவங்க கிடைக்குமான்னு கேட்டால் அந்த அவங்களும் இப்போதைக்கு இல்லை, இருந்தால் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு வேறு ஏதாச்சும் புக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறதுலே தேடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் படிக்கிற மாதிரி எடுப்போன்ட்டு ஒரே ஒரு புக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு ஆர்வம் ஓடி ஓடி போய் அது இதே மாற்றி எடுக்குது. ஆனால் அவங்க புக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க புக்கை வீட்டில் படிங்கிறானா அதை படிக்க மாட்டாங்க. நான் என்ன புக்கு படிக்கணுமோ அதை ஃபுல்லாக ஆடியோ புக் மாதிரி செல்லை ஆன் பண்ணி விட்டு சமையல் வேலையிலேருந்து எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். உட்காந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு பொறுமையே கிடையாது. வாங்கிட்டு கீழே வந்துட்டோம். இது எப்படின்னா புதுமண்டத்துக்கு பக்கத்துலேருந்து வேணுது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கல்ல அந்த புக்கு, நிறைய புக்ஸ் இங்கே கிடைக்கும். நான் அவ்வளோதான், வந்த வேலையெல்லாம் புதுமண்டபம் சைடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. தெப்பக்குள வழி தான் நம்ம வீட்டுக்கு வரணும். இப்படியே வந்துட்டு வர்ற வழியிலே தெப்பக்குளம் ஆப்போசிட்லேயே ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு ஏன்னா வந்துட்டோம். இனிமேல் போய் நம்ம வேலை செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் சாமி குத்தமாயிரும். அதெல்லாம் போய் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இங்கேயே வாங்கி கொடுத்துருங்க, வீட்டில் போய் எங்களோட சேர்ந்து நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.